மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனவின் மர்ம மரணம், மஹிந்தவிற்கு சென்ற அழைப்பாணை. தாவேகவுக்கு ஆதரவு, பிசிக்கு அறிவிப்பு. முதல்வராகின்றார் விஜய், நனவாகும் தமிழக மக்களின் கனவு. பரபரப்பிற்கு மத்தியில் தாவேக வெளியிட்ட காணொளி. பெரும்பான்மை கிடைத்தாலும் விஜய் ஆட்சி அமைப்பதில் அடுத்தடுத்து சிக்கல். தமிழக அரசியலில் எதிர்பாராத திருப்பம், விஜயை சந்திக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள். ஈரானின் உச்ச தலைவர் தொடர்பில் அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்ட தகவல். விஜய் முதல்வர் ஆவாரா இல்லையா, வைரலாகும் அண்ணாமலையின் பதிவு. நாட்டில் உச்சத்தை தொட்ட மின்சார கட்டணம், வெளியான அறிவிப்பு. பதவி விலக மீண்டும் மக்களிடமே போவேன், தாவேக தலைவர் விஜய் அதிரடி. தொடர்வென விரிவான செய்திகள். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12ஆம் தேதி லஞ்ச ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் இன்று தங்காளியில் உள்ள ஹார்டன் மாளிகையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஆணைக்குழுவால் அழைப்பாணை விடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட போதிலும் எந்த கடிதமும் ஒப்படைக்கப்படவில்லை. கபில சந்திரசேனவின் மர்மமான மரணத்திற்கு 24 மணி நேரத்திற்கு குறைவான நேரத்தில் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் A330 ரக விமானங்களையும் 8 A350 ரக விமானங்களையும் வாங்கிய போது அப்போதைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவும் அவரது மனைவி நியோமலி விஜயநாயக்கவும் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டனர். விசாரணையின் போது இந்த பரிவர்த்தனையில் தான் பெற்ற $2 மில்லியன் $20 மில்லியன் ரூபாயை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிற்கும் 60 மில்லியன் ரூபாவை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் கொடுத்ததாக கபில சந்திரசேன தெரிவித்ததாக லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இருப்பினும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் டீன்சி அரசகுலரத்ன இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து லஞ்ச ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தனது கட்சிக்காரரை மிரட்டி வாக்குமூலங்களை பெற்றதாக கூறி நீதிமன்றத்தில் ஒரு பிராமண பத்திரத்தை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக காணப்படுகின்றது. தாவேகவுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 2 இடங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை தெரிவித்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 118 என்ற பெரும்பான்மை பலம் எட்டப்பட்டுள்ளது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் தனது ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகவுக்கு ஆதரவு தெரிவித்து பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் வழங்கியுள்ள கடிதத்தில் தமிழக மக்களுக்கு நிலையான ஜனநாயக முறையிலான ஆட்சி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பிசிக தனது 2 எம்எல்ஏக்களின் ஆதரவையும் தாவேகவுக்கு எந்த நிபந்தனையுமின்றி வழங்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழக கூடுதல் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் இன்று 7:10 மணிக்கு கேரளம் புறப்பட்டு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தாவேக ஆதரவாளர்கள் உற்சாகத்துடன் இனிப்புகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் நீண்ட இழுபறியின் பின்னர் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார். இதனூடாக தமிழக மக்களின் கனவு நனவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாவேக மீது அதிமுக குதிரை பெற குற்றச்சாட்டை முன்வைத்து 12 மணி நேரமாகியும் விஜய் தரப்பில் இருந்தோ அல்லது தாவேக தரப்பில் இருந்தோ இதுவரை எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பது பெரும் குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்படுகின்ற நிலையில் அம்பா மக்கள் முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு அளித்ததாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் தாவேக வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கியுள்ள நிலையில் ஆளுநர் ராஜேந்திர கர்லேத் பெரும்பான்மை எண்ணிக்கை 118 காட்டினால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியும் என அறிவித்திருந்தார். இதன்போது தாவேக தரப்பில் பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோரிய கடிதங்களில் அதிமுக எம்எல்ஏக்கள் காமராஜ் அளித்த ஆதரவு கடிதமும் உள்ளடங்கியிருந்தது. காமராஜ் கொடுத்த கடிதத்தின் நகலை தாவேக ஆளுநரிடம் சமர்ப்பித்திருந்த நிலையில் டிடிவி தினகரன் தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். ஆளுநரை சந்தித்து டிடிவி தினகரன் முறைப்பாடு அளித்துள்ளமே தாவேகவுக்கு புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. இதன் பின்னர் தாவேக தரப்பில் எம்எல்ஏ காமராஜ் கடிதத்தில் கையெழுத்திட்டதாக காணொலி வெளியிட்ட நிலையில் இது தாவேகவுக்கு பின்னடைவாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் அரங்கேறி சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாகியும் இதுவரை தாவேக தலைவர் தரப்பிலிருந்து எந்தவிதமான விளக்கமும் வெளியிடப்படவில்லை என்ற அடிப்படையில் ஆளுநரிடம் எம்எல்ஏ காமராஜ் அளித்த கடிதத்தின் நகல் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு தாவேக விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆதரவு கடிதங்களில் மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளதால் ஆளுநர் உடனடியாக விஜயை ஆட்சி அமைக்க அளிக்க மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. கடிதங்களின் உண்மைத்தன்மையை முழுமையாக சரிபார்க்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சரிபார்ப்பு செயல்முறை சில காலம் எடுக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்களின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தியது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய ஆணையகத்திற்கு அதிகாரம் உண்டு. மிக முக்கியமாக கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்படலாம். இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக அமையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தாவேகவுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். ஆலோசனைக்கு பின்னர் சி.வி. சண்முகம் தலைமையில் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் இன்னும் சில மணி நேரங்களில் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக இது அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். போரின் போது ஏற்பட்ட காயங்களை தொடர்ந்து பொது பார்வையில் இருந்து விலகியிருந்தாலும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா காமனி தெஹ்ரானின் போர்க்கால வியூகத்தை வடிவமைப்பதிலும் வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் நம்புவதாக வெள்ளிக்கிழமை வெளியான CNN அறிக்கை தெரிவிக்கின்றது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த அறிக்கை போரில் நடந்த தாக்குதல்களில் அவரது தந்தை உட்பட பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்ட பின்னர் ஈரானிய தலைமை அமைப்பிற்குள் கமினி தற்போது எவ்வளவு அதிகாரம் செலுத்துகிறார் என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீக்காயங்கள் மற்றும் சிதறல் காயங்கள் உள்ளிட்ட காயங்களிலிருந்து மீண்டும் வரும் காமினி நம்பகமாக தூதர்கள் மற்றும் நேரடி சந்திப்புகள் மூலம் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் அவர் நன்றாக குணமடைந்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தினர். கமினியின் உடல்நிலை மேம்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை குறித்த ஊடகங்களை நிராகரிப்பதற்காகவும் உச்ச தலைவரின் அலுவலகத்தில் நெறிமுறை தலைவரான மசாகர் ஹொசைனி வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் ராணுவ திறன்கள் பலவீனமடைந்துள்ளன, ஆனால் முற்றிலுமாக அளிக்கப்படவில்லை என்றும் பல ஏவுகணை ஏவுதளங்கள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளன என்றும் அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் கண்டறிந்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்துடனான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்கின்ற நிலையில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மூத்த உறுப்பினர்களும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாவும் அரசாங்கத்தின் அன்றாட நடவடிக்கைகளில் பெரும்பகுதியை கையாள்வதாக நம்பப்படுகிறது எனவும் அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. விஜய் ஆட்சியை பிடிப்பாரா இல்லாவிட்டால் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுமா என்ற பரபரப்புக்கு மத்தியில் அண்ணாமலை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவொன்றை இட்டுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று நள்ளிரவில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அண்ணாமலை கருப்பு நிற உடை அணிந்து தலையில் தொப்பி வைத்ததை கடற்கரையோர பாறையில் நின்று கடலை ரசிக்கும்படியாக அந்த புகைப்படம் அமைந்துள்ளது. அது மட்டுமன்றி இந்த புகைப்படத்திற்கு அவர் கேப்ஷன் ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதில் புயலில் இருந்து விலக்கி அமைதியான தென்றலாக என அவர் பதிவிட்டுள்ளார். அண்ணாமலையின் இந்த பதிவுக்கு அவரது ஆதரவாளர்கள் இலக்குகளை அள்ளி கொடுத்து வருகிறார்கள். அத்தோடு சிலர் தமிழக அரசியல் நிலவரத்தை சுட்டிக்காட்டி வேடிக்கையாக கமெண்டுகள் செய்வதோடு சில கம்பை கொடுங்கள் அண்ணா என தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் 2ஆம் காலாண்டிற்கான விசேட மின்சார கட்டண திருத்தம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்திக்கான செலவு உயர்ந்துள்ளமை அடிப்படையாக கொண்டு நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் சமர்ப்பித்த திருத்தப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் 180 அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோருக்கு எந்தவித கட்டண அதிகரிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் 180 முதல் 210 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு ₹1760 மற்றும் 210 முதல் 240 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு ₹2110 மேலதிக கட்டணமாக அறவிடப்படவுள்ளது. அத்துடன் 270 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு ₹2600 300 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ₹3110 மேலதிக கட்டணமாக விதிக்கப்படவுள்ளதோடு நுகர்வோர் பயன்படுத்தும் மேலதிக அலகுகளை பொறுத்தே இந்த தொகையில் மாற்றங்கள் செய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதவி விலகல் செய்துவிட்டு மீண்டும் மக்களிடமே போவேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தாவேக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆட்சியை வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்க நான் விரும்பவில்லை, பதவிக்காக எவர் காலிலும் விழ தயாராக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக இப்படி எல்லோரும் எனக்கு எதிராக அணிதிரள்வார்கள் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஜாதி மத ஊழலுக்கு எதிரான அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே சிந்தனையுள்ள கட்சிகள் ஆதரவு தருவார்கள் என நான் நம்பினேன். ஆனால் சிலர் தற்போது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இவ்வளவு அழுத்தம் கொடுப்பவர்கள் ஆட்சிக்கு பிறகு என்ன செய்வார்கள் என்ற பயம் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த நேரத்தில் 1.25 கோடி மக்களின் வாக்குகளை வீணாக்கக்கூடாது. நீங்கள் பின்வாங்கினால் அந்த இடத்தை நீங்கள் எதிர்க்கும் சக்திகள் நிரப்பிவிடும். விஜயிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.